Hello everyone. BiPAP mask, NIV mask யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட். யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்மே பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்குது. கூட யூஸ் பண்ணக்கூடிய மாஸ்க்ஸ்மே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து பல்மனரி காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை ஸ்லீப் டிசார்டர்ஸ் மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டலையும் சரி, சம்டைம்ஸ் சில பேருக்கு வீட்லையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்ம் டு லாங் டேர்ம் பீரியட் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். எல்லாம் ஓகே. பட் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரோ நேசல் மாஸ்க் அப்படிங்கிற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நேசல் போன் கிட்ட ஒரு சின்ன புண்ணு மாதிரி வரும், நோஸ் அல்சர் மாதிரி வரும். ஏன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த அழுத்தம் இருக்கிறதுனால புண்ணு வர மாதிரி இருக்கும். இந்த போன் இருக்குல்லையே, அதில் வந்து அந்த சதை வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இமீடியட்டாக போன் இருக்கிறனால லாங் டைம் ப்ரெஷர்னால உங்களுக்கு அந்த புண்ணு வரும். அது ஒரு சின்ன சேஞ்சஸ்னால அவாய்ட் பண்ணலாம். எப்படி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மாஸ்க் இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து நெத்தியில் தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மாஸ்க்கை வச்ச உடனே ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. எப்பயுமே ஹாஸ்பிட்டலும் சரி, வீடுனாலும் சரி, இருக்கிற யாருனாலும் சரி, இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மாஸ்க் வச்ச உடனே ஃபஸ்ட்டு பேஷண்ட்டையும் அந்த மிஷினுக்கு வரக்கூடிய காற்றை வந்து அடாப்ட் பண்ண விடுங்க. அவங்க அந்த வரக்கூடிய காற்று பேஷண்ட் ப்ரீத் இன் அவுட் பண்ணுறதை வந்து சிங்க் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இல்லாட்டினா அது எப்பவுமே கண்டினியூஸாக ஒரு ஃபைட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ப்ரீத் பண்ண சொல்லுங்கள். அது வழியாக அவங்க அடாப்ட் பண்ணதுக்கப்புறமா நெத்தியில் ஸ்டாப் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கண்ணுக்கிட்ட காற்று வரலைன்னா அதோட போதும், ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா இந்த சீக்ஸ் வந்து எவ்வளோ ப்ரெஷர் வேணால் தாங்கும். அதுக்கப்புறமா சீக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எப்பயுமே இந்த 2 ஐப்ரோக்கு கீழே இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த நேசல் போன் ஸ்டார்ட் ஆகுதுல, இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கீழே இருக்கிறது வந்து அந்த ஷேப் வந்து இந்த சின்லையும் அபவ் சின் இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்க்கணும். இதுக்கு கீழே வந்து லீக் ஆகும், இதுக்கு மேலே போச்சுன்னா கண்ணுக்கு லீக் ஆகும், இதுக்கு கீழே வந்துச்சுன்னா மூச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால ப்ராப்பர் சைஸ் எடுத்தீங்கன்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சின்ன சேஞ்சஸ் வேணும், ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி வேணும்னா ஒரு சின்ன காஸ் பீஸை 4 மடிச்சு இந்த இடத்துல கூட ஸ்கொயர் டைப்பில் மடிச்சு கூட இந்த இடத்துல வச்சு அவங்க சப்போர்ட்டிவாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் வச்சுட்டதுக்கப்புறமா லீக் வரலன்னா ஓகே, கொஞ்சம் முன்ன பின்ன நகர்ந்தாங்கன்னா மேக்ஸிமம் சீக்ஸ் கிட்ட தான் லீக் வரும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கண்டினியூஸாக நீங்கள் அந்த மேலே இருக்க ஸ்டாப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டைட்னஸ் உங்களே அறியாமல் நீங்கள் இந்த டைட்னஸ் இங்கே கொடுத்துருவீங்க. ஸோ இதை ஒன்று மெயினாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மாஸ்க் கழட்டிட்டு ஒரு சின்ன பிரேக் இருக்குல்ல, அந்த சமயத்தில் இந்த நேசல் போனுக்கும் சீக்ஸுக்கும் ஒரு நல்ல மசாஜ் ஒன்று கொடுங்க. அதாவது சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். கண்டினியூஸாக அந்த ப்ரெஷரோடு அந்த மாஸ்க் இருக்கிறதுனால ஒரு மாதிரி அந்த மசில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஃபெட்டிக்காக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த மசாஜ் பண்ணும்போது சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் சின்ன சேஞ்சஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல புண்ணு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட அவங்ககிட்ட அவங்ககிட்ட சொல்லி ப்ரிஸ்கிரைப் ஆயின்மெண்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு சின்ன காஸ் பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மிஷின் எக்யூப்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த வீடியோ. ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் தம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் ரேணுகா, ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட். பை.